உண்மையிலே மிக துயரமான ஒரு சம்பவம். இந்த சமுதாயத்திற்காக, இந்து சமுதாயத்திற்காக தன்னையே அர்ப்பணித்தவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள். 5/9/1961 வெங்கட்ராமன் கமலா என்ற தம்பதிகளுக்கு, அந்த பெரியோர்களுக்கு பிறந்த ஒரு மாபெரும் சமுதாய தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் என்பதை நாமும் அறிவோம், நாடும் அறியும். 1975 முதல் தன்னுடைய சிறிய வயதிலேயே சங்கத்திலே சேர்ந்து பணியாற்றி சமுதாயத்திற்காண்டி உழைத்து சாக்காக்களை நடத்தி அதன் மூலம் அன்றைக்கு இருந்த நமது மாநில அமைப்பு பொதுச் செயலராக இருந்த ஐயா இளகணேசன் அவருடைய வழியிலே அவர்களால் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து மாவட்ட செயலாளராக, மாநில செயலாளராக, மாநில பொதுச் செயலாளராக எல்லாம் பணியாற்றிய அற்புதமான தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலே இப்பொழுதும் உள்ளமெல்லாம் கொதிக்கிறது. இந்த நிகழ்வு என்பது ஒவ்வொருடைய தமிழ் சமுதாயம், இந்து சமுதாயத்தின் மனதிலும் நினைவிலும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற ஒரு துயர சம்பவமாக இன்றைக்கும் நாம் அனைவரும் கருதி கொண்டிருக்கின்ற ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு நாளில் இன்றும் நீதிமன்றம் அவர்களுக்கு யார் யார் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு நீதிமன்றம் தக்க தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு அந்த குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் நாங்கள் என்றென்றும் உறுதுணையாக என்றென்றும் இருப்போம் என்பது நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு என்னுடைய நினைவு வேந்தலை இந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் அனைத்து இந்து சமுதாய மக்களுடைய சார்பாகவும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.